ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் மஞ்சுமா விலாக்ஸ். நான் உங்கள் அன்பு மஞ்சுமா. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு கூட்டு தாங்க. என்ன கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் கூட்டு தாங்க. இந்த சொரக்காயில் பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள். நன்மைகளை சொன்னால் வீடியோவோட டைமும் பத்தாது, அதோட நன்மைகள் சொல்லியும் முடிக்க முடியாது. அந்தளவுக்கு அதிக நன்மைகள் கொண்ட இந்த சொரக்காய் மறக்காமல் சாப்பிடுங்க. அதுவும் முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும், உடம்பு சூடாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜீரண கோளாறு பிரச்சனை இருக்கவங்க, இவங்க எல்லாரும் மறக்காமல் இந்த சொரக்காய் வந்து வாரத்தில் 2 முறை எடுத்துக்கோங்க. இதை சொரக்காய் ஜூஸாகவும் போட்டு குடிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு இப்போ வர வெயில் காலத்தில், கோடை காலத்தில் மறக்காமல் சொரக்காய் எடுத்திங்கன்னா சளி பிரச்சனைலாம் இருக்காது. ஒரு சிலர் இதை கோல்டு அதனால் வந்து அவ்வளோ டக்குன்னு செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. பட் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அந்த கோல்டுமே வராது. இப்போ இந்த கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செய்கிறாங்க. அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளுங்க. சின்ன வெங்காயம் 4 எடுத்துக்கங்க, பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கங்க, பூண்டு ஒரு 4 பல்லு மாதிரி உரிச்சு எடுத்துக்கங்க, சொரக்காவை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒரே ஒரு தக்காளி, பச்சை மிளகா 1 தாங்க காரத்துக்கு, வேறு அதிகமாக நான் யூஸ் பண்ணலை. இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கிறதால இதுதான் கூட்டு தான் போட்டு நான் சாப்பாடுமே பிசைஞ்சு கொடுவேன். அதனால் வந்து நான் காரம் அந்த அளவுக்கு சேர்த்துக்கல. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து குக்கரில் நான் துவரம்பருப்பு, சாம்பாருக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பும் கொஞ்சோண்டு எப்படி சொல்கிறது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து பைத்தம்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா கழுவி வச்சதுக்கு அப்புறமா ஊறிடுச்சு ஒரு 15 நிமிஷம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, காய், சொரக்காய் இது எல்லாமே வந்து நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணிட்டோம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் தான். இப்போ ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையாகவும் இருக்கும் பாருங்கள் கூட்டு. அதில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ண மாட்டாங்க, மிளகாத்தூள் ஆட் பண்ண மாட்டாங்க, வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். தாளிப்புக்கு காஞ்ச மிளகா போட்டு தாளிப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து இது கொஞ்சம் கலரில் இருக்கிறதுனால நம்ம வந்து மஞ்சள் தூள், எப்போவுமே நான் வந்து சமையலுக்கு வந்து மஞ்சள் தூள் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது இல்லையா, அதனால மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து எப்படின்னா நம்ம இந்த காய்கறி வந்து கொஞ்சம் முங்குற அளவுக்கு அதுக்கு கம்மியாகவே, அதாவது சொரக்காய் வந்து எப்படின்னா தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக வச்சிடக்கூடாது. ஏன்னா அது வேக வேக ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் அதில். அதனால தண்ணி வந்து நம்ம அடியில் இருக்க மாதிரியே வைங்க. இப்போ இந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க போதும். இப்போ வச்சுக்கிட்டு நம்ம இதை அப்படியே டம் போட வேண்டியதாங்க. குக்கரில் ஒரு 5 விசில் மாதிரி நல்லா பஞ்சு போல் நீங்கள் விசில் விட்டுக்கினீங்க வச்சுக்கோங்களேன். சூப்பரான அருமையான ஒரு சொரக்காய் கூட்டு தயார். இது வந்து நீங்கள் இட்லி, தோசைக்கு, சாதமில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட, இல்லை ஏதாவது ரசம் வச்சுட்டு இந்த கூட்டை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த கூட்டு, இந்த சொரக்காய் அப்படிங்கிறது முக்கியமாக கேன்சரை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இதை நான் ஒரு ஷார்ட்ஸாகவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு அது என்ன மாதிரியான வீடியோ, கேன்சரையே இது வந்து அழிக்குது அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான சொரக்காய் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுத்துக்கலாம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான அருமையான ஒரு சொரக்காய் கூட்டு ரெடி. அடுத்தது இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, ஜீரகம் போட்டு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு சிட்டிக்கை போட்டு தாளித்து இறக்கிட்டிங்கன்னா சுவையான கூட்டு ரெடி, சொரக்காய் கூட்டு ரெடி. தேங்க்யூ மக்களே. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.